பாலியல் வன்கொடுமை வழக்கில் தன்னை சிக்க வைத்த நடத்த சதியில் பின்னணியில் நடிகை மஞ்சு வாரியர் இருப்பதாக நடிகர் திலீப் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் திலீப் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் திலீப் தனது முதல் மனைவியான மஞ்சு வாரியார் சந்தேகம் கிளப்பிய பிறகே வழக்கில் தான் சேர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு மஞ்சு வாரியார் பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவாக பேசியதை சுட்டிக்காட்டிய திலீப் அதன் பிறகே மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குற்றவாளிகள் உதவியுடன் தன்னை வழக்கில் சிக்க வைக்க சதி செய்ததாக புகார் தெரிவித்தார். இந்த வழக்கே தனது திரையுலக பயணத்தையும் வாழ்க்கையும் அழிக்கும் சதி என்றும் திலீப் കുറ്റം സാട്ടിയുള്ളാർ. ഈ പോലീസ് സംഘം ചില മാധ്യമങ്ങളെയും അവർക്ക് ഒത്താശ ചെയ്തു കൊടുക്കുന്ന ചില മാധ്യമ പ്രവർത്തകരെയും കൂട്ടുപിടിച്ച് ഈ കള്ളക്കഥ സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളിലൂടെ പ്രചരിപ്പിക്കുകയും ചെയ്തു. ഇന്ന് കോടതിയിൽ പോലീസ് സംഘം ഉണ്ടാക്കിയ കള്ളക്കഥ തകരുകയാണ് ചെയ്തത്. ഈ കേസിൽ യഥാർത്ഥ ഗൂഢാലോചന എന്ന് പറയുന്നത് എന്നെ പ്രതിയാക്കാനാണ്. സമൂഹത്തിൽ എന്റെ കരിയർ, എന്റെ ഇമേജ്, എന്റെ ജീവിതം നശിപ്പിക്കാൻ വേണ്ടി ചെയ്തതാണ്. பாலியல் வழக்கிலிருந்து நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நடிகைக்கு பல்வேறு மலையாள நடிகைகளும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். தீர்ப்பு குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகை பார்வதி நீதி என்ன ஆனது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நன்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட திரைக்கதை இன்று மிகவும் கொடூரமான முறையில் அரங்கேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். பிரபல நடிகைகளான ரீமா கலிங்கல் மற்றும் ரம்யா நம்பீசன் ஆகியோர் அவளுக்கொப்பம், அதாவது அவளோடு இருக்கிறோம் என பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவு தெரிவித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இதேபோல பல நெட்டிசன்களும் திலீப் விடுதலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே வழக்குகளிலிருந்து அதிகாரமிக்க நபர்கள் விடுதலையாவது வாடிக்கையாகிவிட்டது என விமர்சித்துள்ள கேரள நடிகைகள் கூட்டமைப்பு திலீப் விடுதலையை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நடிகைக்கு கேரள அரசு துணை நிற்கும் என கூறியுள்ள கேரள சட்ட அமைச்சர் பி ராஜீவும் முழுமையான நீதியை நிலைநாட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.